அங்க என்னடா பண்ற? சும்மா பார்த்துட்டு இருந்தேன்டா. என்ன பில்ல திட்ட பாக்குறியா? கொன்றுவேன் நீ பண்ண வேலைக்கு. மூஞ்ச மட்டும் பாவமா வச்சுக்கோ. முன்னெல்லாம் லவ்வர்ஸ்ட சாகரன்னு பிளாக்மெயில் பண்ணுவானுங்க. இப்ப ஃப்ரெண்டா பண்றானுங்க. நடத்துங்கடா. Canon, Nikon, Sony எந்த மாடல் எடுக்கிறீங்க? சோனிலாம் போகாதீங்கண்ணே. ஸ்மால் பட்ஜெட்ல ஒரு நல்ல கேமராவை எடுங்க. நிக்கான் Just6 மிரர்லெஸ் கேமரா எடுங்க. ம் அது எவ்வளோ வருது? கேமரா, பாடி, லென்ஸு எல்லாம் சேர்த்து 3.5 லட்ச ரூபா வருது. எது 3 லட்சமா? டேய் 1 லட்சத்தில் எடுக்கலாமேடா. எடுக்கும்போதே நல்ல கேமரா எடுக்கலான்னு. அது உன்னோட கிரெடிட் கார்டில் எடுக்கணும். 1 வருஷத்துக்குன்னு போட்டிங்கன்னா 29,000 ரூபா வரும். 2 வருஷத்துக்குன்னு போட்டிங்கன்னா 14,000 ரூபா வரும். எப்படி இஎம்ஐ போட்டுக்கிறீங்க? என்னண்ணே என் தலையில் இடிய போடுறீங்க? பிபிஓவில் நைட்டு முழுக்க வேலை செஞ்சாவே மாதம் 15,000 சம்பளம் தரும். எப்படா சமாளிக்கிறது? நான் இருக்கேன்டா. நீ இருப்ப, இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு இருப்பியா? உன் மேலே சந்தேகமாகவே இருக்கு. பயப்படாதடா, நான் தான் சொல்லிட்டேன்ல. ஆமாம், இவர் பெரிய பாசா பாய். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. போடா. நீ ஏன் என்னை நம்பலைண்ணா வேற யாரும் என்ன நம்புவா? நல்லா எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறீங்கடா. ஏன்னா ஒருவேளை இந்த கேமரா வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சோ விற்றோம்னா எவ்வளோக்கு நான் போகும்? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? மறுபடியுமா? ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிக்கிறேன். வெட்டிங்கு அங்கே மட்டும் கேமரா எடுத்தனா நீ சொன்ன மாதிரி கம்மி விலையிலே எடுக்கலாம்டா. ஆனால் உனக்கு நல்ல குவாலிட்டியில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுக்கணும். நீ நல்ல ப்ரொடியூசர் பிடிக்கணும். முதல்ல கார்த்தியோட கால் ஷீட்டு, அப்புறம் டிகாப்ரியோ கால் ஷீட்டு, அர்னால்டு, புகாட்டி, கெயின்னு போயிட்டே இருக்கணும்டா. நம்ம அட்லியை நம்ம பாலிவுட்டை கலக்கின மாதிரி ஒரு தமிழனா நீ ஹாலிவுட்டை கலக்கணும். புரியுதா? புரியுதுடா. நீ எங்கேயோ போயிட்ட. உனக்கு போய் அந்த ஆண்டவன் கஷ்டத்தை கொடுத்துட்டான் பாரு. நல்லவங்களை டார்ச்சர் பண்ணுறது அந்த ஆண்டவனுக்கு வேலையாக போச்சு. அண்ணே என் நண்பன் சொன்ன கேமரா எடுங்கண்ணே. எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்ல. அப்படியே இதுக்கும் சேர்த்து பில் போட்டுருங்கண்ணே. என்னடா இது? எல்லாம் நம்ம படத்துக்கு தான்டா. சரி சரி, அப்புறம் உணர்ச்சி வசத்தில் புக்கடி கைன்லாம் சொல்லிட்டேன். அவங்களாம் தமிழ் சினிமாவிலே இல்லைடா, WWEல இருக்காங்க. ஓ, அட ஜான்சினா ராக் மாதிரி அவங்களும் சினிமாக்கு வருவாங்கடா. ஓ வருவாங்கல்ல? வருவாங்க. அப்பவும் நான் தான்டா உன் கேமராமேன், மறந்துடாத. ஆமாடா, யார் தடுத்தாலும் என் படத்துக்கு நீ தான்டா கேமராமேன். அதுக்குள்ளே நல்லா ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோ. கலக்கிறோம். கண்டிப்பாடா, கலக்குறோம்.